நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் நண்பர் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை சந்திக்க துவாரக நகருக்கு சென்றிருந்தார். ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா தனது நண்பரை அன்புடன் வரவேற்று வந்ததற்கான காரணம் என்ன என்று கேட்டார். அப்போது அந்த நண்பர் சொன்னார், கேசவா, உனக்கு எல்லாம் தெரியும், நீ சர்வ வியாபி. நான் இன்று உன்னிடம் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வந்தேன். மனிதர்கள் எந்த வகையான செடிகளை வளர்க்க வேண்டும், எந்த வகையான மரங்கள் வீட்டின் முன் இருக்கலாம், எந்த மரங்களை வளர்ப்பதால் வறுமை நீங்கும், எதிரிகள், நோய், பயம், பேய், பிசாசுகள் மற்றும் பல சங்கடங்களிலிருந்து விடுபட எந்த செடிகளை நம் வீட்டின் முன் நட வேண்டும். ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா சிரித்து கொண்டே, இன்று மனித குலத்தின் நலனுக்காக ஒரு நல்ல கேள்வியை கேட்டாய். இந்த உலகத்தில் செடிகளும் மரங்களும் நிறைந்த மகத்துவம் உண்டு. மரங்கள் எப்பொழுதுமே வணங்கத்தக்கவை. வீட்டின் முன் செடிகளை நடுவது மிகவும் நல்ல பலன்களை தரும். செடிகள், மரங்கள் வீட்டின் அழகையும் அதிகரிக்கும். அதனோடு இவை சுற்றுச்சூழலையும் சுத்தப்படுத்தும். செடிகள் மற்றும் மரங்களால் வரும் நேர்மறை ஆற்றல்கள் மனித வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். சுபமான செடிகளை நடுவது வீட்டில் மகிழ்ச்சியையும் செழிப்பையும் அதிகரிக்கும். தாவரங்கள், மரங்கள் பல வகையான வாஸ்து தோஷங்களையும் நிவர்த்தி செய்கின்றன. நம் வீட்டு தோட்டத்தில் உள்ள தாவரங்கள் தெய்வங்களுக்கு சமமாக நம் வீட்டை காக்கின்றன. அப்போது ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா கூறுகின்றார், வீட்டின் முன் எந்த செடிகளை நட வேண்டும், எந்த செடிகளை நடக்கூடாது என்பதனை உனக்கு சொல்வதற்கு முன் நான் ஒரு பழங்கால கதையை சொல்கின்றேன். அதன் மூலம் நீயே தெரிந்து கொள்வாய். வீட்டின் எதிரே செடிகளை நடுவதால் என்னென்ன பலன் இருக்க போகின்றது. வீட்டில் எந்த வகையான செடிகளை வீட்டின் முன் வைத்தால் துக்கங்களையும் துரதிர்ஷ்டத்தையும் அனுபவிக்க நேரிடும். இந்த கதையை முழுமையாக கேள். மனிதர்களில் லட்சக்கணக்கான பாவங்கள் அழிந்துவிடும். அவர்களின் வறுமை அனைத்தும் நீங்கிவிடும் என்று கூறினார். அப்போது ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் நண்பர் சொல்லிக் கொண்டிருந்தார், நீ சொல்லும் கதையை நான் கவனமாக கேட்பேன். தயவு செய்து எனக்கு கேட்க சொல் என்று கேட்டதும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா கதையை சொல்ல ஆரம்பித்தார். மத்திய தேசத்தில் ஒரு அழகான நகரம் இருந்தது. அந்த நகரத்தில் தனேஸ்வரன் என்ற ஒரு பிராமணன் தன் மனைவியோடு வசித்து வந்தான். அவன் தினமும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை பூஜித்து வந்தான். தனேஸ்வரனின் மனைவி மிகவும் நல்ல குணமுடையவள். அவர்கள் வீட்டில் தானியங்களுக்கும் செல்வத்திற்கும் எந்த ஒரு குறைவும் இருந்ததே இல்லை. கடவுளின் அருளால் அவர்களுக்கு எல்லாம் இருந்தது. அப்படி சில நாட்கள் கடந்த பிறகு தனேஸ்வரனின் மனைவிக்கு செடிகளை பற்றி எந்த ஒரு அறிவும் இல்லை. சில நாட்கள் கடந்த பிறகு தனேஸ்வரனின் மனைவி சுமதி தன் வீட்டு வாசலில் சில செடிகளை நட்டாள். அப்பொழுது அவளுக்கு சுத்தமாக எந்த ஒரு செடிகளை பற்றி எந்த அறிவுமே இல்லை. தினமும் அந்த செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றினாள். அவள் மனதுக்கு பிடித்த செடிகளை கொண்டு வந்து வீட்டின் முன் நட்டாள். அவள் செடிகள் மெல்ல மெல்ல வளர்ந்து வந்தன. அந்த செடிகள் வளர வளர தனேஸ்வரனின் வியாபாரத்தில் நஷ்டங்கள் வரத் தொடங்கின. அவர்கள் கணவன் மனைவிக்கிடையே தினமும் சண்டைகள் நடந்து கொண்டிருந்தன. தனேஸ்வரனின் வியாபாரம் முழுவதுமாக நஷ்டமடைந்தது. அவர்களிடம் இருந்த பணத்தை முழுவதுமாக இழந்தன. இப்போது தனேஸ்வரனிடம் அரிசி வாங்க கூட பணம் இல்லை. அவர்கள் பசியோடு இருக்கின்றார்கள். அதனால் அவர்களுக்கு அடிக்கடி கோபம் வருகின்றது. சுசில் எப்பொழுதும் தன் கணவனை ஏதாவது ஒரு வேலை சொல்லிக்கொண்டே இருப்பாள். தனேஸ்வரர் அதற்காக, நான் ஊர் முழுவதும் அலைந்து எங்குமே எனக்கு வேலை கிடைக்கவே இல்லை. நான் வேலை தேட எங்கு செல்ல வேண்டும்? தனேஸ்வரனிடம் விற்கவும் எதுவுமே இல்லை. தனேஸ்வர் தன் மனைவியின் நகைகள் அனைத்தையும் விற்றுவிட்டான். செடிகள் தங்கள் வீட்டில் நட்டதால் அவர்களுக்கு வறுமை வந்தது. கிடைத்ததை உண்டு அவர்கள் பசியாற்றி கொண்டிருந்தார்கள். அவ்வாறு தெரியாமல் சில செடிகளை நட்டதால் இருவரின் வாழ்க்கையிலும் கொடிய வறுமை வந்தது. மிகவும் சங்கடத்தில் வந்தன. அவர்களுக்கு ஏன் இவ்வளவு கஷ்டங்கள் வந்தது என்று அவர்களுக்கு தெரியவில்லை. ஆனால் அங்கே வைகுண்டத்திலிருந்து ஸ்ரீ மகாவிஷ்ணுவும் லக்ஷ்மி தேவியும் தங்கள் பக்தர்கள் படும் பலவிதமான கஷ்டங்களை பார்த்து கொண்டேதான் இருக்கின்றார்கள். லக்ஷ்மி தேவி ஸ்ரீ மகாவிஷ்ணுவிடம் கேட்கின்றாள், பிரபுவே, நீங்கள் உங்கள் பக்தர்களுக்கு உதவ மாட்டீர்களா? தனேஸ்வரர் உங்கள் சிறந்த பக்தர். எப்போதும் உங்கள் பூஜைகளையும் ஆராதனைகளையும் செய்து கொண்டேதான் இருக்கின்றார். ஸ்ரீ மகாவிஷ்ணு கூறுகின்றார், தேவி, நான் நிச்சயமாக தனேஸ்வரருக்கு உதவுவேன். நான்
முன்னான் தனேஸ்வரரை நான் சோதிக்க வேண்டும். அதனால்தான் அவர்களின் வீட்டிற்கு சென்று அவர்களை சோதிப்பேன். ஸ்ரீ மகாவிஷ்ணு துறவி வேடத்தில் பூலோகத்திற்கு சென்றார். துறவி வடிவில் இருந்த ஸ்ரீ மகாவிஷ்ணு தனேஸ்வரனின் வீட்டு வாசலுக்கு சென்று யோசித்து கொண்டிருந்தார். வந்த துறவியை பார்த்து தனேஸ்வரர் வணங்கி அவர் கூறுகின்றார், துறவி மகாராஜா வாருங்கள், நீங்கள் எங்கள் வீட்டில் அடியெடுத்து வையுங்கள் என்று கூறினார். நான் எப்படி உங்களுக்கு உதவ முடியும்? சாது ரூபத்தில் உள்ள ஸ்ரீ மகாவிஷ்ணு சொல்கின்றார், நான் தீர்த்த யாத்திரைக்கு புறப்பட்டேன். நான் ஓய்வெடுப்பதற்காக ஒரு இடத்தை தேடிக்கொண்டிருக்கின்றேன். உங்களுக்கு எந்த அபயமும் இல்லை என்றால் உங்கள் இடத்தை உங்கள் வீட்டில் எனக்கு கொஞ்சம் இடம் கொடுங்கள். நான் பல நாட்களாக பசியோடு இருக்கின்றேன். எனக்கு கொஞ்சம் உணவு கொடுத்தால் உனக்கு நிறைய புண்ணியம் கிடைக்கும். சாது சொன்ன வார்த்தைகளை கேட்டு தனேஸ்வரர் மிகவும் சொல்கின்றார், நீங்கள் மிகவும் புண்ணியம் செய்தவர் போல தெரிகின்றீர்கள். உங்கள் முகத்தில் ஒருவித ஒளி இருக்கின்றது. உங்களுக்கு சேவை செய்வது ஒரு பாக்கியமாக நான் கருதுகின்றேன். உங்களுக்கு சேவை செய்வதன் மூலம் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி கிடைக்கும். நீங்கள் வீட்டிற்குள் வாருங்கள் என்று கேட்டதும் அந்த சன்னியாசி வீட்டுக்குள் சென்றாள். அந்த சன்னியாசியை ஓய்வெடுக்க சொன்னதும் அவர் ஓய்வெடுத்து கொண்டிருந்தார். தனீஸ்வரர் அந்த சன்னியாசிக்கு நிறைய சேவை செய்தார். ஆனால் அவரிடம் ஒரு அரிசி கூட இல்லை. தன் மனைவியிடம் கூறுகின்றார், இன்று நம் வீட்டிற்கு வந்த துறவி மிகவும் பசியோடு இருக்கின்றார். அவர் மிகவும் புண்ணியவான் போல. நாம் அவருக்கு கண்டிப்பாக உணவு கொடுக்க வேண்டும். நீ ஊருக்குள் சென்று யாரிடமாவது கொஞ்சம் பணம் கேட்டு வாங்கி வா என்று சொல்கின்றார். அவர் அந்த வார்த்தையை சொல்லிவிட்டு தனேஸ்வரர் வீட்டிலிருந்து சேட்டிடம் செல்கின்றார். கொஞ்சம் பணம் வேண்டும் என்று கேட்கின்றார். அவர் பிராமணனுக்கு பணம் கொடுக்க ஒப்புக்கொண்டார். உன்னிடம் பார்த்தால் ஒருவேளை உணவு கூட இல்லை. என் பணத்தை நீ எப்படி திருப்பி தருவாய்? அப்போது அந்த தனீஸ்வரர் கூறுகின்றார், தயவு செய்து எனக்கு கொஞ்சம் பணம் கொடுங்கள். நான் பணத்தை தர முடியாவிட்டால் என் வீட்டை எடுத்து கொள்ளுங்கள். தனீஸ்வரரின் வார்த்தைகளை கேட்டு அந்த சேட்டுக்கு பரிதாபம் ஏற்பட்டது. ஆனால் நான் பணம் கொடுத்த பணத்தை நீ திருப்பி தர முடியாவிட்டால் நான் உன் வீட்டை எடுத்துக்கொள்வேன் என்று சொன்னான். அதற்கு தனீஸ்வரர், அப்படியே நான் தருகின்றேன் என்று சொன்னான். தனீஸ்வரன் சேட்டிடம் பணத்தை வாங்கி கொண்டு பஜாரிலிருந்து அரிசி, பால், சர்க்கரை, காய்கறிகள் என அனைத்து பொருளையும் வாங்கினான். அனைத்தையும் எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வந்தான். தனீஸ்வரரின் மனைவி அந்த பொருட்களால் உணவு சமைத்து சாதுக்கும் இருவருக்கும் சேர்ந்து மிகுந்த அன்போடு உணவை பரிமாறின. தனீஸ்வரரின் பக்திக்கு அந்த சாமியார் வடிவில் ஸ்ரீ மகாவிஷ்ணு மிகவும் பிரசன்னமானார். சாப்பாடு முடிந்த பிறகு அவர் வீட்டை விட்டு போகும்போது, நீ காட்டிய பக்திக்கும் ஆதரவுக்கும் நான் மிகவும் திருப்தி அடைந்தேன். உன் மனதில் எந்த ஆசை இருந்தாலும் என்னிடம் சொல், நிச்சயமாக நான் அதை நிறைவேற்றுவேன் என்று இந்த வறுமையை நான் அனுபவிக்கின்றேனே என்று சொல்லும்படி கேட்டார். நான் எப்போதும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை பக்தி சிரத்தையோடு நான் பூஜித்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் இந்த வாழ்க்கையில் இந்த வறுமை ஏன் எனக்கு வந்தது? அந்த வறுமையை நீக்க என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கொண்டிருந்தார். நான் உங்கள் வீட்டு வாசலில் கால் வைத்ததும் எனக்கு புரிந்தது. உங்கள் வாழ்க்கையில் நிறைய வறுமையும் சங்கடங்களும் வந்துள்ளன. உங்கள் வறுமைக்கு காரணம் உங்கள் வீட்டின் எதிரே உள்ள செடிகளே. ஆகையால் நீங்கள் அந்த செடிகளை அகற்றிவிட்டு அவ்விடத்தில் ஏதேனும் சுபமான செடிகளை நடுங்கள். அப்படி நட்டால் உங்கள் மனைவி உங்கள் வீட்டு வாசலுக்கு எதிரே நட்ட செடிகள் சுபமான செடிகள் அல்ல. அந்த காரணத்தினாலேயே உங்களுக்கு இந்த துரதிர்ஷ்டம் வந்தது. அப்போது தனீஸ்வரர் கேட்கின்றார், மகாத்மா, தயவு செய்து சொல்லுங்கள், வீட்டின் எதிரே எந்த செடிகளை நட வேண்டும்? அதன் மூலம் வீட்டிற்கு சுகமும் செழிப்பும் வரும் என்று. எந்த வகையான செடிகளை வீட்டில் நடக்கூடாது? தயவு செய்து எனக்கு விரிவாக சொல்லுங்கள் என்று கேட்டதும் அவர் சொல்கின்றார், இப்போது நான் உங்களுக்கு மங்களகரமான மரங்களை பற்றி சொல்கின்றேன். வீட்டிற்கு அருகில் எந்த மரங்களை நடுவதன் மூலம் மங்களகரமான பலன் கிடைக்கும் என்பதனை தெரிந்து கொள். இதை கவனமாக கேள் என்கின்றார். ஒரு நீர்நிலைக்கு அருகில் ஒரு அரச மரத்தை நடுவதன் மூலம் மனிதர்களுக்கு என்ன பலன் கிடைக்குமோ அது 100 யாகங்களை செய்ததற்கு சமம். அந்த அரச இலைகள் அந்த நீர்நிலையில் விழும்போது அவை பிண்டங்களுக்கு
மனிதர்களுக்கு சமம். அவை பித்ருவை தேவதைகளுக்கு அளிக்கும். அதன் காரணமாக அனைத்து வகையான பித்ரு தோஷங்களும் நீங்கும். எந்த மனிதர்கள் தினமும் குளித்துவிட்டு அரச மரத்தை தொடுகின்றார்களோ அவர்கள் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுதலை பெறுவார்கள். அவர்களுக்கு ஒரு பொழுதும் தோல்வியே இருக்காது. அரச மரத்தை தொடுவதால் லக்ஷ்மி தேவியின் அருள் கிடைக்கும். அரச மரத்தை சுற்றி வலம் வருவதால் ஆயுள் கூடும். அரச மரத்தின் அடிபாகத்தில் பிரம்மதேவன் நடுப்பகுதியில், ஸ்ரீ மகாவிஷ்ணு மேல் பகுதியில் பரமேஸ்வரன் வாசம் செய்கின்றார். அமாவாசை அன்று அரச மரத்தை வணங்கினால் 1000 பசுக்களை தானம் செய்த பலன் கிடைக்கும். அமாவாசை அன்று அரச மரத்தை வணங்குபவர்கள் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுதலை பெறுவார்கள். இந்த உலகில் அரச மரத்திற்கு இணையான மரம் வேறு எதுவுமே கிடையாது. ஸ்ரீ மகாவிஷ்ணுவே அரச மர வடிவில் பூமியில் இருக்கின்றார். அரச மரத்திற்கு தீங்கு விளைவிப்பது பெரும் பாவம் என்று கூறப்படுகின்றது. அத்தகைய மனிதர்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை மட்டுமே நரகத்தில் இருப்பார்கள். எந்த மனிதர்கள் அரச மரத்தை வெட்டுகின்றார்களோ அவர்களுக்கு எந்த நரகத்திலிருந்தும் விடுதலை கிடையாது என்று தனேஸ்வரரிடம் சாது கூறுகின்றார். இப்போது இன்னொரு மரத்தை பற்றி சொல்கின்றார். நெல்லி மரம் எல்லா உலகங்களிலும் பிரசித்தி பெற்றது. இந்த நெல்லி மரத்தை நடுவது மூலம் ஆண் பெண் இருவருக்குமே பிறப்பு இறப்பு என்ற பந்தத்திலிருந்து விடுதலை பெறுகின்றார்கள். இந்த புனிதமான மரங்களை ஸ்ரீ மகாவிஷ்ணுவை மகிழ்விக்க மிகவும் சுபமானதாகவும் இவற்றை உண்பதால் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுதலை கிடைக்கும். நெல்லிக்காயை உண்பதால் ஆயுள் கூடும். அதன் மூலம் பல விஷயங்கள், பல நோய்கள் குணமாகும். நெல்லிக்காயை தண்ணீரில் கலந்து குளித்தால் செல்வம் பெருகும், வறுமை நீங்கும். நெல்லிக்காய் கால்கள் எந்த வீட்டில் எப்பொழுது இருக்குமோ அந்த வீட்டில் பேய் பிசாசுகள் நுழைய முடியாது. நெல்லிக்காய் செடி எந்த வீட்டில் இருக்குமோ அந்த வீட்டில் லட்சுமி நாராயணனே வாசம் செய்வார். மூன்றாவது அசோக மரம். அசோக மரத்தில் அசல் வாசம் இருக்கும். இந்த மரம் துக்கங்களை அளிக்கும், விரக்தியை முடிவுக்கு கொண்டு வரும். இந்த செடியை வீட்டில் நடுவதால் வீட்டிற்குள் மகிழ்ச்சியும் செல்வ செழிப்பும் உண்டாகும். மரம் குளிர்ச்சியை தரும். லக்ஷ்மி தேவி சீதா தேவியாக அவதாரம் எடுத்த போது ராவணன் சீதா தேவியை கடத்திய பிறகு அவள் அசோக வனத்தில் வசித்தாள். அசோக மரம் சீதா தேவிக்கு நிறைய சேவைகளை செய்தது. அதனால்தான் சீதா தேவி அசோக மரத்திற்கு வரமளித்தாள். அசோக மரம் எங்கு இருக்கின்றதோ அங்கு நான் எப்போதும் வசிப்பேன். கடம்ப மரம். ஒவ்வொரு மனிதனும் இந்த கடம்ப மரத்தை கண்டிப்பாக நட வேண்டும். இந்த மரத்தை நடுவதால் என்ன பலன்கள் கிடைக்கும்? 100 யாகங்களுக்கு சமமான பலன்கள் கிடைக்கும். ஏனென்றால் கலியுகத்தில் மனிதர்கள் யாகங்களை செய்ய முடியாது. ஆகவே அந்த கடம்ப மரத்தை கண்டிப்பாக நட வேண்டும். 5வது வேப்ப மரம். வேப்பஞ்செடியை நடந்துவதால் சூரிய பகவான் பிரசன்னம் அடைகின்றார். சூரிய பகவான் பிரசன்னம் அடைந்தால் நீங்கள் பல நோய்களிலிருந்து விடுபடுவீர்கள். வேப்ப இலைகள் லக்ஷ்மி தேவிக்கு மிகவுமே பிடித்தமானவை. அதனால் லக்ஷ்மி தேவி வேப்ப மரத்திற்கு அருகில் வசிக்கின்றாள். வேப்ப மரத்தை நடுவதால் சுகபோகங்கள் பெருகும். அடுத்து வில்வ மரம். வில்வ மரத்தில் பரமேஸ்வரன் வசிக்கின்றார். வில்வ மரம் இருக்கும் இடத்தில் அகால மரணங்கள் நிகழாது. அதன் பிறகு சுற்றிலும் தென்னை மரம் எந்த வீடு இருக்கின்றதோ அந்த வீடு எப்பொழுதுமே தயாராக இருக்கும். தென்னை மரத்தால் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்கின்றது என்று அவர் கூறினார். அப்பொழுதுதான் அவர் புரிந்து கொண்டார். அந்த பிராமணன் தேவையில்லாத மரங்களை எல்லாம் அகற்றிவிட்டு அந்த சாதுவும் ஸ்ரீ கிருஷ்ண மகாத்மா என்று புரிந்து கொண்டு அவ்விடத்தை விட்டு நகர்ந்தார்.